ஹாய் வணக்கம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பர பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். திரு உதவி ஆய்வாளர் இல்லைன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற திரு சிதம்பர பாரதி அவர்கள் சமுதாயத்தில் வந்து எப்படி பிஹேவியர் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நலிவடைஞ்ச ஒரு ரவுடி கும்பல் எப்படி வந்து பேசுமோ அந்த மாதிரி பேசி அதாவது நியாயம் கேட்டு நின்னவர்களை வந்து முகத்துல குத்தி பெண்களை வாடி போடின்னு அசிங்கமான வார்த்தையில பேசி சில ஆவேசமான ஒரு காரியத்தை செஞ்சு, அதாவது பக்கத்துல வந்து பெண் போலீஸ் இருக்கு. இதை ஹேண்டில் பண்ண வேண்டியவங்க வந்து பெண் போலீஸ் தான். ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு பெண். அப்படி இருக்கும்போது இவர் ஏன் வந்து அடிக்கிறாரு, இவர் ஏன் கெட்ட வார்த்தைகளை பேசுறாரு, இவர் ஏன் ரவுடி மாதிரி வந்து இது பண்றாரு, இவர் ஏன் ஒருதலை பட்சமா அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கேட்டு வந்த பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தாரு, அந்த சிதம்பரம் பாரதி வந்து ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் நியூஸா போற அளவுக்கு ஒரு சம்பவத்தை வந்து பார்த்து விட்டாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சீட்டிங் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சென்னையில ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன் வந்து லவ் பண்றாரு. 8 வருஷமா அந்த லவ் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த 8 வருஷமா போன அந்த லவ்வை அந்த ஃபேமிலியும் வந்து நல்லா ஓகே, 2 ஃபேமிலியும் பேசி ஓகேம்மா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, இந்த பெண்ணுகிட்ட இருந்து வந்து நான் தானே உன்னை கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 50 லட்சம் ரூபா பணத்தை வந்து வாங்கியிருக்கிறார். ஸோ 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு, அதாவது பொண்ணு தேவைக்கு பொண்ணும் கிடைச்சி போச்சு. அப்போ இந்த பொண்ணும் வந்து நம்பி வந்து பைசாவை கொடுக்குது. அப்போ பொண்ணுக்கு பொண்ணும் ஆச்சு, பணத்துக்கு பணமும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபாயை கடந்ததுக்கு அப்புறம் தொகை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பையன் சொல்றாரு, ஒரு காரணத்தை சொல்லி வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்றாரு. நான் வந்து உன்னை கட்டிக்க முடியாது, எங்க வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீ வந்து முஸ்லீமா மாறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இந்து குடும்பத்துல இருக்கிற வந்து இவரு இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாரு, மதம் மாற சொல்றாருன்னு சொல்லி ஃபுல் குடும்பமும் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா மாறிடுறாங்க. இந்துல இருந்து முஸ்லீமா மாறி எல்லாரும் வந்து பருதம் அணிஞ்சு வாழ்றாங்க. அப்போ ஒரு பொண்ணுக்காக ஒரு குடும்பத்துல உள்ள அம்மா அப்பா வந்து லவ்ல சம்மதிக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆனா இவங்க வந்து சம்மதிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா மதமே மாறிட்டாங்க. மதமே மாறி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா மகளோட வாழ்க்கைக்காக இது வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு முழு குடும்பத்தோட குணாதிசயங்களும் இப்பந்தான் வந்து அவங்களுக்கு வெளில தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முஸ்லிமா மாற சொன்னதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு தெரியாம வெளியில தன்னோட சமூகத்தை சார்ந்த வேற பொண்ணை இந்த பையனுக்கு வந்து பேசி முடிச்சிருக்காங்க ஃபேமிலி. அப்போ கல்யாணம் நடக்க போற தேதியும் குறிப்பிட்டு மணமகன் வீட்டுல எல்லாமே ரெடி ஆயிட்டு, ஆனா இந்த பொண்ணுகிட்ட சொல்லாமலே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மேனேஜ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல இந்த பொண்ணுக்கு காத்து வாக்குல நியூஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த பையன்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு பதிலுமே வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுக்க மாட்டேங்காங்க. அப்போ இந்த பொண்ணு நீதி கேட்டு கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து வருது, சொந்தக்காரங்களையும் கொஞ்சம் பெண்ணுங்களை. ஆனா எல்லாருமே வந்து வந்திருக்கிறது எல்லாருமே ஒரு பெண்ணு, 1-2 ஆண்கள் வந்திருக்காங்க பெண் சார்பில். வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ மாப்பிள்ளையோட வீட்டுக்காரங்க இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இருந்தாலும் கண்ணாடியை வந்து திறந்து இவங்க வந்து உள்ள போயிட்டு நீதி கேட்கறதுக்கு தன்னோட, அதுவும் கத்தலை, கூச்சல் போடலை, பிரச்சனை பண்ணலை, ஒரு பலகையில எழுதிட்டு வந்திருக்காங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கள், எனக்கு நீதி தாருங்கள். அப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏற்கனவே வந்து
இவர் சிதம்பர பாரதி அவர்களுக்கு பைசா கொடுத்து, அதாவது நான் இதை சொல்லலை, மக்கள் வந்து கீழே சொல்றாங்க பணத்துக்கு விலை போயிட்டாரு அப்படின்னு கமாண்ட் போட்டு பயங்கர இது பண்றாங்க. ஏன்னா அவர் பண்ண வேலை அப்படி. அதாவது இவர் காசு வாங்கிட்டு இவர் மேல ஏற்கனவே வந்து நிறைய லஞ்சம் வாங்குறாரு, கராரா நடக்கிறாரு, பைசா வாங்கிட்டு அவங்களுக்கு வர வந்து காரியங்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் நிறைய கீழே வந்து கமெண்ட் போடுறாங்க. அப்போ அப்படி கமெண்ட் போடும்போது நம்ம அவரோட குணத்தை வந்து அதாவது யூகிக்க முடியுது. அப்போ இவங்க வந்து கமெண்ட் போட்டு மக்கள் வந்து இவரை பத்தி கருத்துக்களை வந்து சொல்றாங்க. அதுக்கு ஏற்றார் போல இவர் வந்து என்ன பண்றாருன்னா, பக்கத்துல 2 பெண் போலீஸை வந்து கூட்டு வராங்க. இதுல வந்து பேசி வந்து முடிவெடுத்து இந்த பெண்ணுங்களை வந்து அடக்க வேண்டியது வந்து பெண் காவலர்களோட பணி. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பெண்ணுங்களை வந்து இங்க யாரும் இது பண்ணக்கூடாது, எனக்கு வந்து வேலை இல்லை, இந்த வேலை இல்லை, உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வேலை எனக்கு இல்லை, நீங்க ஏன்ட்ட கேட்டா லவ் பண்ணீங்க, எதுக்கு இங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து வாதாடுறாரு. பக்கத்துல இருக்கிற பெண் போலீஸ் வந்து அமைதியா நிக்கிறாங்க. அப்போ இதுல வந்து ரூல்ஸையே இவர் ஃபர்ஸ்ட் வந்து மாத்திட்டாரு. இவரோட ஹேண்டில் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இவர் அடிக்க பாய்ந்ததும் பெண்ணை, அடிச்சதும் பெண்ணோட, பாதிக்கப்பட்ட பெண்ணோட இத அப்பாவோ இல்லை அப்பா முறையில் உள்ள வந்து அந்த ஸ்தானத்தில் வைக்கக்கூடிய ஒரு உறவினர்களையோ வந்து இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த குத்துச்சண்டை பாக்ஸிங் வீரர் முகத்தில் குத்துற மாதிரி குத்துறாரு. இது தமிழ்நாட்டில் நீங்க காக்கி சட்டை போடாம வந்தீங்கன்னா அங்க நடந்திருக்க விதமே வந்து வேற அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ல வந்து மக்கள் இவரை கழுவி ஊத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபாசமா வந்து பேசுறாரு. எதுக்கு இது ஆபாசமா மக்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவரு சொன்ன பாணி அப்படி. ஒரு பெண்ணிட்ட வந்து எப்படி வந்து ஒரு உயர் அதிகாரி, அதாவது காவல் காக்கிற ஆளு வந்து இப்படி நடக்க கூடாதோ பேசக்கூடாதோ அதை வந்து இவர் பண்றாரு. ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொத்தனார் வேலைக்கு வந்த கொத்தனார் வந்து சித்தாள்கள்ல வந்து திட்டுறது போல வந்து இவர் வந்து திட்டுறாரு. இந்த பாணியில வந்து இவர் பண்றாரு. அப்போ இப்படி பண்ணும் பொழுது மக்கள் அதை நியூஸை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை வந்து உண்டாக்குது. அவரோட ஆக்டிவிட்டிஸ், அவர் முகத்துல குத்துறது, ஏன்ட்ட கேட்டா லவ் பண்ணீங்க, உங்களுக்கு இதை நான் பஞ்சாயத்து பண்ணணும் அப்படி இப்படிங்கிற, அதாவது இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்தாரா, ஏமா 2 பேர் பேர்லையும் கம்ப்ளைண்ட் இருக்கு, மாப்பிள்ளை வீட்லயே வாங்க, நீங்களும் வாங்க, கோர்ட்ல வந்து நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணுறோம், நீங்கள் வந்து கோர்ட்டு மூலமாக பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க, இதோட முடிஞ்சு. ஃப்ரெண்ட் போலீஸை வச்சுட்டு இதை பேச சொல்லி இவங்க கூட்டு போயிருந்துருக்கலாம். இதை விட்டுட்டு நான் உன்னை கொன்னுருவேன், உன்னை வந்து தலையை எடுத்துருவேன் அப்படின்றாரு. அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணதுனால நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உங்களோட காக்கி சட்டையை வந்து கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் வந்திருக்கவங்க இது பண்றாரு. அப்போ அவரு போலீஸ் என்ன சொல்றாருன்னா, சார்த்த பாரதி என்ன சொல்றாருன்னா, உன்னை அடிச்சிருவேன், இந்த சட்டையை நீ களத்தை வச்ச அப்படின்னா உன்னை வந்து வெட்டி கொலை பண்ணிடுவேன், உன் தலை இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ பைசா வாங்கிட்டு இந்த ரவுடி பையன் மாதிரி பேசாத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. என்ன பண்றாங்கன்னா, மக்கள் வந்து கமெண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உயர்ந்த அதிகாரத்துல இருந்தாலும் மக்களுக்கிட்ட நம்ம அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுனா ஒரு மரியாதை அப்படிங்கிறது இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து பணியிட மாற்றம் வந்து நீங்க எப்படினாலும் பண்ணுவீங்க, தண்ணி இல்லாத காடோ இல்லைன்னா மலையோ எங்கேயோ அவர் தினமும் ஓடி சாடி போய் வேலை பார்க்குற மாதிரி மாத்துங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பெரும்பாலான கருத்துக்கள் என்னன்னா, இவர் ரொம்ப மோசமானவர், இவரை வந்து நீங்க நிரந்தர பணி நீக்கம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இவர் வேண்டாம், இவரை போல ஆளுனால தான் வந்து காவல்துறையே இதாகுது, இவரோட சர்டிபிகேட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா, இவர் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி நீங்க சீல் வச்சு வந்து நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமூகத்துல வந்து சமூக ஊடகத்துல இப்பெல்லாம் வந்து எல்லா தகவலும் படபடன்னு பறந்துருது. அப்படி இருக்கும்போது உயர் பதவியில இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து மக்கள்கிட்ட வந்து எப்படி நடக்கணுமோ உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி நடங்க. சும்மா வந்து சல்லிப்பாயம் மாதிரியும் சில்லிப்பாயம் மாதிரியும் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பதவி இருக்காது. இனி வரும் காலத்துல வந்து தவறு செய்யறவர்களை கண்டிப்பா வந்து மக்கள் வந்து பணியிட மாற்றத்தை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. நிரந்தர பணி நீக்கத்தை தான் கொண்டு வர சொல்லுவாங்க. மக்களும் இதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி சட்டத்தை கொண்டு வர சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் ஜெனரேஷன் மாறி வர 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 காவல்துறைகளும் வந்து செய்கிற தப்புனால வந்து மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஸோ இப்போ அமைஞ்ச
விஜய் சார் இதுவும் வந்து சிங்கப்படை, பெண்களுக்கு பாதுகாப்பு படை இப்படிலாம் வந்து கொண்டு வந்தோம். இவரை போல அதிகாரிகள் அதை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி சிஎம் அவர்கள் கொண்டு வந்த அந்த படை பிரிவையே வந்து துஷ்பிரயோகப்படுத்தி அவரோட ஆட்சியே வந்து கலங்கப்படுத்துற அளவுக்கு இவரோட செய்கை அமைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி வந்து சமூக ஊடகங்கள் வந்து கமெண்ட் பறந்துகிட்டு இருக்கு, நியூஸும் வந்து போயிட்டு இருக்கு. இவர் கூடிய சீக்கிரம் வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கருத்தும் முன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, இவர் நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணுவாங்களா, இல்லை வந்து பணியிலே வந்து நீடிப்பாரா, இல்லை வேற இடத்துக்கு மாற்றப்படுவாரா, இல்லை பதவி வந்து டவுன் கிரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மீண்டும் நான் உங்கள் நண்பர்களே தொடர்ந்துருங்கள் நம்மளோட இந்த மீடியா மேன் ஆனந்த் டுடே நியூஸ் சேனல்ல. ஸோ உங்களுக்காகவே வந்து பல நல்ல செய்திகளை கொண்டு வந்துகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட.